ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், குட்வில் அப்படின்ற யூனிட் பார்க்க போகிறோம். நம்ம யூனிட் 4 குட்வில் அப்படின்னா குட் நேம் இல்லை ரெப்புடேஷன். ஸோ இது கண்டிப்பாக பிஸ்னஸ்க்கு தேவை. ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பர்ச்சேஸ், சேல்ஸ் எந்த ஒரு கேட்டகரிலையும் ப்ராஃபிட் வந்து ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். ஸோ இது ஒரு சில ஃபேக்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபேக்டர்ஸ் அந்த நீட்ஸ் இந்த தியரியெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்படி வந்து குட்வில் வந்து நம்ம வேல்யூட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் டைப்ஸ், மெத்தட்ஸ் கொடுத்துருக்காங்க. டைப்ஸில் வந்து 2 டைப். ஒன்று வந்து அக்வயர் பண்ணிக்கிறாங்க, இன்னொன்று பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. மெத்தட்ஸ் நிறையா இருக்குது. 3-4 மெத்தட்ஸ் இருக்குது. ஆவரேஜ், வெயிட்டட் அந்த மாதிரி. இல்லஸ்ட்ரேஷன் 1ல் பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லாமே ஆட் பண்ணி டிவைடட் பை 5 பண்ணி ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறாங்க. எல்லா இயர்க்கான ப்ராஃபிட். இதே லாஸ் இருந்ததுன்னா லெஸ் பண்ணுற மாதிரி இல்லஸ்ட்ரேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ குட்வில்க்கு சேம் ஃபார்முலா 1 and 2 ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். இல்லஸ்ட்ரேஷன் 1 and 2 ஈஸி. ரொம்ப லாஸ் வந்தால் லெஸ் பண்ணணும். ஸோ இல்லஸ்ட்ரேஷன் உங்களுக்கு வேகமாக சொல்லிடுறேன். எக்ஸசைஸும் வந்து போட்டு காட்டுறேன். இல்லஸ்ட்ரேஷன் 3ல் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, சேம் அதே மாதிரி 4 இயர்ஸ் கொடுத்து அதுக்கான ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் கண்டுபிடிச்சிட்ட பிறகு ஃபேர் ரெமுனரேஷன் ஒன்று இருக்கும், அது ஆவரேஜ் ப்ராஃபிட்டில் லெஸ் பண்ணும். அவ்வளோதான். ஆவரேஜ் ப்ராஃபிட்டில் லெஸ் பண்ணணும். ஃபேர் ரெமுனரேஷன் தான். இல்லஸ்ட்ரேஷன் 4ல் நான் ரெக்கரிங்னா நம்ம லெஸ் பண்ணணும், க்ளோசிங் ஸ்டாக்னால் லெஸ் பண்ணணும், ஓப்பனிங் ஸ்டாக்னால் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரேடிங் ரூல் தான். ஸோ நான் ரெக்கரிங் அந்த எந்தெந்த இயருக்கோ லெஸ் பண்ணுமோ அந்தந்த இயருக்கு லெஸ் பண்ணிடுறாங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் 2016னா நான் ரெக்கரிங் லெஸ் பண்ணணும். 2017 க்ளோசிங் ஸ்டாக்னால் லெஸ் பண்ணணும். அதே க்ளோசிங் ஸ்டாக் தான் 2018க்கு ஓப்பனிங் ஸ்டாக் ஆட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறோம். இதெல்லாம் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் குட்வில் சேம் ஃபார்முலா, ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். ஸோ இதே மாதிரி இல்லஸ்ட்ரேஷன் 4 நம்ம போடலாம். எக்ஸசைஸ் 4 இல்லஸ்ட்ரேஷன் 5 பாருங்கள். இதுலேயே நான் ரெக்கரிங் இன்கம் கொடுத்துருக்காங்க, லெஸ் பண்ணியாச்சு. 2017க்கு டிஃப்ரெண்ட்டாக அப்நார்மல் லாஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதை நம்ம ஆட் பண்ணணும். ஸோ லாஸ் ஆகலைன்னா நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆட் பண்ணி தெரிஞ்சுக்கிறோம். ஸோ சேம் ஆவரேஜ் ப்ராஃபிட். இப்போ பாருங்கள் எக்ஸசைஸ் 1. எக்ஸசைஸ் ஃபர்ஸ்ட் சம்மில் பார்த்திங்கன்னா சேம் 5 இயர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்கன்னா 5 இயர்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும், எல்லா ப்ராஃபிட்டையும் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிட்டு டிவைடட் பை 5 பண்ண ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்துடும். ஸோ இங்கே வந்து பர்ச்சேஸ் ஆஃப் குட்வில்க்கு வந்து பர்ச்சேஸ் ஆவரேஜ் பர்ச்சேஸ் வந்து 2 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிடலாம். எல்லா இயருக்கும் நம்ம ஆட் பண்ண போகிறோம் ப்ராஃபிட்டை. $60,000 வந்துருச்சு. 5ஆல் டிவைட் பண்ணுறோம், 12,000. ஸோ இப்போ குட்வில் கண்டுபிடிச்சிடலாம். குட்வில் ஃபார்முலா என்னது, நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் தெரிஞ்சுக்கோங்க. 2 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். ஆவரேஜ் ப்ராஃபிட் 12,000 போட்டுக்கலாம். நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் 2 இயர்ஸ். ஸோ 24,000. நெக்ஸ்ட் சம் ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. 12,000 24,000. நெக்ஸ்ட் சம் சேம் அதே மாதிரி 4 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, பட் லாஸ் கொடுத்துருக்காங்க 1 இயர். 2017ல் லாஸ் மைனஸ் பண்ணணும். அதே மாதிரி ஆவரேஜ் குட்வில் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க போகிறோம்.
எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். நான் அந்த 1 இயர்க்கு மட்டும் நம்ம லெஸ் பண்ண போகிறோம். 4 இயர் மொத்தமாக 4. ஸோ எல்லாம் 3 இயருக்கு ஆட் பண்ணி அந்த இயர் மட்டும் லெஸ் பண்ணால் 16,000 வரும். பை 4 பண்ணால் உங்களுக்கு 4,000 இருக்கும். ஆவரேஜ் ப்ராஃபிட் குட்வில் நார்மலாக கண்டுபிடிக்க போகிறோம். goodwill equal to average profit into number of years of purchase. ஷார்ட் ஆஃப் ஏபின்னு போட்டிருக்கேன். $4,000 into number of years of purchase பாருங்கள் 3 கொடுத்துருக்காங்க. base of 3 years of purchase into 3 பண்ணால் 12,000. ஈஸி. ஸோ ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். 412 ஆவரேஜ் ப்ராஃபிட் 4,000, குட்வில் 12,000. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் சம். இதில் அதே மாதிரி இல்லஸ்ட்ரேஷனில் சொன்ன மாதிரி எல்லா இயருக்கு கொடுத்துருக்காங்க. செப்பரேட்டாக பர்ச்சேஸ் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். தென் ஃபேர் ரெம்யூனரேஷன் கொடுத்துருக்காங்க 1,500. நம்ம என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து என்ன பண்ணணும், அதில் கண்டுபிடிச்சி அதில் லெஸ் பண்ண போகிறோம். ஸோ குட்வில் வந்து அதுக்கப்புறம் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 2015, 16, 17 3 இயர்ஸ் தான். ஃபேர் ரெம்யூனரேஷன் 1,500. ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கலாம். ஸோ 4 டிவைட் பண்ணால் இல்லை ஆட் பண்ணி 4,60,000 46,000 46,000 divided by 4 4 ones are 4, again 4 ones are 4, balance to 20, 5s are 20, 11,500. ஸோ இதில் நம்ம 1,500 லெஸ் பண்ண தான் போகிறோம். ஃபேர் ரெம்யூனரேஷன். ஸோ எப்படி எழுதிக்கலாம்? ஆவரேஜ் ப்ராஃபிட் பிஃபோர் அட்ஜஸ்டிங் ஃபேர் ரெம்யூனரேஷன் இல்லைங்களா? $11,500 and then subtract பண்ண போகிறோம் ஃபேர் ரெம்யூனரேஷன். லெஸ் ஃபேர் ரெம்யூனரேஷன் லெஸ் பண்ணால் உங்களுக்கு 10,000 கிடைக்கும். இதுதான் ஆவரேஜ் ப்ராஃபிட், பர்ஃபெக்ட் ஆவரேஜ் ப்ராஃபிட். இப்போ நீங்கள் குட்வில் கண்டுபிடிக்கலாம் ஆஸ் யூஷுவல். AP into number of years of purchase, 10,000 into number of years of purchase. ஸோ கொஷினில் நல்லா பார்த்துக்கோங்க. ஆவரேஜ் ப்ராஃபிட்டில் நம்ம இன்ட்டு பண்ண போகிறோம். ஸோ 4 இயர்ஸ்லாம் அங்கே கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டு 4 இயர்ஸ் அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க. 3 இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் 4ன்றது 4 இயர்ஸ்க்கு ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சது. 3 இயர்ஸ்ன்றது நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். ஸோ 30,000. ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்களா ஃபோர்த் சம். ஸோ இதில் நான் ரெக்கரிங் இன்கம் கொடுத்துருக்காங்க. க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க 30,000 க்ளோசிங் ஸ்டாக்னால் அந்த இயர் நம்ம லெஸ் பண்ணி நெக்ஸ்ட் இயர் ஆட் பண்ண போகிறோம். நான் அப்படியே பண்ணுற பாருங்கள்.
ஸோ இதில் அதெல்லாம் எடுத்து எழுதி வச்சுருக்கேன். இந்த இயருக்கு எதை ஆட் பண்ண போகிறோம் நம்ம சும்மா ஜஸ்ட் பென்சிலில் ஒரு நோட் எழுதி வச்சுக்கலாம். ஸோ எல்லாம் போட்டுட்டேன். நான் ரெக்கரிங்னா லெஸ் பண்ணணும். அந்த எந்த இயருக்கு கொடுத்துருக்காங்களோ லெஸ் பண்ணணும். பண்ணி போட்டேன். க்ளோசிங் ஸ்டாக் லெஸ் பண்ணியாச்சு. ஓப்பனிங் ஸ்டாக் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே வந்து 2 lakh மட்டும் போட்டிருந்தேன். அந்த 30,000 ஆட் பண்ணி 2,30,000 மாற்றிட்டேன். ஸோ கரெக்டாக ஆட் பண்ணணும். அதெல்லாம் லெஸ் பண்ணனாலும் அதை லெஸ் பண்ணக்கூடாது. 2,30,000னா இங்கே வந்து 1,60,000 கரெக்டாக வந்துடும். ஃபஸ்ட்டு 2 lakhன்னு போட்டிருந்தேன். 1,50,000 வந்துச்சு. ஸோ 1,60,000 கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ குட்வில் கண்டுபிடிக்கலாம். ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் 1,60,000 கிடச்சிருக்கு ஆவரேஜ் ப்ராஃபிட். ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கணும். 1,60,000 இன்ட்டு பாருங்கள், நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் 4 years ஆஃப் பர்ச்சேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 4 வருஷத்துக்கு அவங்க வந்து வாங்க போகிறாங்க, குட்வில் பர்ச்சேஸ் பண்ண போகிறாங்க. ஸோ 1,60,000 இன்ட்டு 4 6,40,000. ஸோ ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். குட்வில். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 5th sum சேம். ப்ராஃபிட் 1 2 3 years கொடுத்துருக்காங்க. நான் ரெக்கரிங் இன்கம் கொடுத்துட்டாங்க. 2,500 2016 லெஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்டாக் டியூ டு ஃபயர் நான் சொல்லியிருந்த இல்லஸ்ட்ரேஷன் 5ல் வர மாதிரியே. ஸோ நம்ம வந்து ஸ்டாக் டியூ டு ஃபயர் டெஸ்ட்ராய் ஆனனால அதை நம்ம கண்டிப்பாக லெஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கொடுத்துருக்காங்க 250 per annum தான். நீங்கள் இன்ட்டு திருப்பியும் 12 பண்ணிடாதீங்க, per annum. ஸோ அது வந்து நம்ம ஆவரேஜ் ப்ராஃபிட் லெஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்பர் ஆஃப் இயர்ஸ் எல்லாம் எழுதிக்கோங்க. குட்வில் 3 years கண்டுபிடிக்க போகிறோம். நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் 2 years எழுதிக்கோங்க. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ப்ளஸ் இன்சூரன்ஸ் நான் எழுதிக்கிறேன். இன்சூரன்ஸ் 250 per annum. ஸோ எல்லா இயருக்கும் ப்ராஃபிட் எழுதி வச்சுட்டேன். நான் ரெக்கரிங் வந்து 2016க்கு லெஸ் பண்ணிக்கலாம். 2,500 லெஸ் பண்ணிக்கலாம். மற்றதெல்லாம் அப்படியே போட்டுற போகிறோம், டேஷ் போட்டுரும். ஸோ 22,500 வரும் இல்லைங்களா. நெக்ஸ்ட்டு அப்படியே நம்ம எழுத போகிறோம். ஸ்டாக் டெஸ்ட்ராய்டு பை ஃபயர். ஸோ சப்போஸ் டெஸ்ட்ராய் ஆகலைன்னா நம்ம அதையும் சேர்த்துருப்போம் இல்லையா. ஸோ அதனால் ஆப்ட் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும்னா இந்த மாதிரி டெஸ்ட்ராய்டு பை ஃபயர் அப்நார்மல் லாஸில் நம்ம ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் கரெக்டான ப்ராஃபிட் தெரியும், குட்வில் கரெக்டான வேல்யூ நம்மளால் நிர்ணயிக்க முடியும். ஸோ இதுதான் ரூல். ஸோ டெஸ்ட்ராய்டு பை ஃபயர்னாலே நம்ம ஆட் பண்ணணும். ஃபயர் ஆகலைன்னா இவ்வளோ இருந்திருக்கும் அப்படின்னு காட்டுறனால 3,500 கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஆட் பண்ண போகிறோம். மற்றதுக்கெல்லாம் டேஷ் போட்டுக்கலாம், ப்ளஸ்ன்னு போட்டுக்கலாம். 26,500 வருது. 3,500 ஆட் பண்ணால் 26,000. ஸோ நெக்ஸ்ட் இப்போ எல்லாமே நம்ம வழக்கம் போல் ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க போகிறேன்.
இது போக இன்சூரன்ஸ் ப்ரீமியம் இருக்குது 250, அதை நம்ம லெஸ் பண்ணணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆட் பண்ணால் 75,000 3ஆல் டிவைட் பண்ணால் 3 2s are 6, பேலன்ஸ் 1 3 5s are 50, 25,000. ஷுவராக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா 25,000 வந்திருக்கு, நம்ம லெஸ் பண்ணால் டிஃப்ரெண்ட்டாக வருமே. ஸோ எப்படி இருந்தாலும் இந்த சம் 25,000 வந்திருக்கு, இதில் நம்ம லெஸ் பண்ணவே ஆகணும். 250 இன்சூரன்ஸ் ப்ரீமியம். ஸ்டாக்காக இன்சூரன்ஸ் போடுறோம் இல்லையா, ஸோ அது லெஸ் பண்ணிடலாம் ஆவரேஜ் ப்ராஃபிட்லேருந்து. ஸோ பர்ஃபெக்ட் ஆவரேஜ் ப்ராஃபிட் அப்போ தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். 24,750. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா, நம்பர்ஸ்லாம் செக் பண்ணிக்கோங்க. கரெக்ட். இப்போ நம்ம குட்வில் கண்டுபிடிப்போம். ஸோ இந்த வீடியோ இதுவே நான் லென்த்தியாக போயிட்டுருக்கு. இந்த வீடியோ நான் இந்த 5 சம்மோடு முடிச்சுக்க போகிறேன். குட்வில் நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் நெக்ஸ்ட் சம் பாருங்கள். goodwill equal to 24,750 into 2 மல்டிப்ளை பண்ணுறோம். 750 into 2நாலே 1400 இல்லைங்களா. ஸோ 50 இருக்குது. 750 into 2 சாரி 1500 இல்லைங்களா. ஸோ 49,500 வந்துச்சுங்களா. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எவ்ரிபடி. இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள். நெக்ஸ்ட் சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களோட சேனலை. தேங்க்யூ.